நம்முடைய தியானத்திற்கென்றே எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம். யாராவது ஒரு வாசிக்க உங்களோடு அழைக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியானவரே, ஆண்டவரே, உம்மை பற்றிருக்கிற அந்த பற்றுறுதியிலும் உம்மை நம்பி நாங்கள் ஓடுகிற அந்த ஓட்டத்திலும் எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை ஒரு அன்பின் தீயினால் நிறுத்தியிருடும். பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து எங்கள் ஆண்டவரை துதிப்பதற்காக ஸ்தோத்திரிப்பதற்காக இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக உமது திருச்சமூகத்தை தேடி வந்திருக்கிற எங்களை நீர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நீர் தருகிற அந்த மன்னாவை நீர் எங்களுக்கு தாரும். நீர் எங்களை பலப்படுத்தும். நீர் எங்களோடு கூட பேசும். உமது திரு வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை பரிசுத்தமாக்கும். உமது வார்த்தைகள் எங்கள் வாழ்வை புதுப்பிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வை வேளோங்கி செல்லுகிற வார்த்தைகளாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு தாரும். உமது வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பரிசுத்தமாக்கும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெந்தேகோஸ்தே திருநாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்வில் மீண்டும் ஒரு நாளைக்கான கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாக கடந்த ஒரு 40-50 நாட்களாக நாம் அனைவரும் அனுசரித்து வந்த 40 நாட்கள் உபவாசம் கர்த்தருடைய சமூகத்தை பாடும் மரணங்களை சிந்தித்த நாட்களும், அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவானவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த திருநாளுக்கு பிறகு ஏறக்குறைய 40 நாட்கள் அளவும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? திருக்காட்சியை தந்தார். அந்த வேத பகுதியை உள்ளடக்கிய தியான பகுதிகளாக நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஒயிட் சண்டே, the feast of Pentecost. The feast of Pentecost, white Sunday என்று அழகான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தியானத்திற்கு இணையாக சங்கீதத்திலே 118வது சங்கீதம் 14 முதல் 24 வசனங்களும், எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரமும், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களும், 36 முதல் 47 வசனங்களும், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 21 வசனங்களும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இந்த தலைப்பு நமக்கு 3 காரியங்களை மையப்படுத்துகிறது. இந்த தலைப்பின் அடிப்படையில் ஒயிட் சண்டே, the Pentecost. the Pentecost என்கிற அருமையான இந்த கிரேக்க பதத்திற்கு 50வது நாள் என்று எல்லாருக்கும் நன்கு தெரியும், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இந்த 50வது நாள் எங்கே ஆரம்பிக்கிறது? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த 50வது நாள், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15 26 வசனங்களை வாசிக்கிற பொழுது, லேவியராகமம் 23:15 26 வசனங்களை வாசிக்கிற பொழுது, இந்த பெந்தெகோஸ்தே என்கின்ற இந்த திருநாள் 50வது நாள் என்பது ஒரு அறுவடை திருநாளாக, அதே நிலையிலே கடவுளுக்கு நன்றி படைக்கின்ற ஒரு திருநாளாக, the day of thanksgiving to God, கடவுளுக்கு நன்றி படைக்கின்ற ஒரு நாளாக இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அமைந்திருக்கிறது. அப்படி அந்த அமைந்த அந்த நல்ல நாளிலே 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 23:10 வாசியுங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து
அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை எடுத்து ஆசாரியனிடத்தில் கொண்டு வாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, லேவியராகம புஸ்தகத்தில் நீங்கள் அனுசரிக்க வேண்டிய பண்டிகைகள் பாஸ்கா திருநாளுக்கு பின் இந்த 50வது நாள் என்பது தெளிவுபடுத்துகிற ஒரு நாளாக, இந்த நாளிலே நீ அறுவடை செய்கிற வெள்ளாண்மையை அறுத்து முதல் கனிக்கட்டை எடுத்துக்கொண்டு வந்து கடவுளுடைய சமூகத்திலே குடைத்து ஆசாரியனிடத்திலே கொடுக்கிற பொழுது அது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 14ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் என்கிற திருநாள். இதுதான் பெந்தெகோஸ்தே டேஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட். ஆனால் இந்த திருநாட்கள் கடவுளுடைய சமூகத்திலே நன்றி படைக்கிற ஒரு திருநாளாக இது அமைந்திருக்கிறது. இப்படி அமைந்த இந்த திருநாளிலே கடவுள் செய்த நன்மைகளுக்கு, கடவுள் பாராட்டின அன்பிற்கு, கடவுள் நம் மீது எந்த குறைவுகளும் இன்றி நடத்துகின்றது நிகழ்வை நினைவு கூறுகிற நாள் தான் தேங்க்ஸ் கிவிங் டே என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இதே காரியத்தை புதிய ஏற்பாட்டின் காலத்திற்குள் வருகிற பொழுது இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் என்பது பரிசுத்த அப்போஸ்தலர் லூக்கா நற்செய்தியாளர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதுகிற பொழுது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1:3 வாசியுங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தின் கிருபைகளை ஒவ்வொருவருடன் 40 நாள் அளவும் என்ன செய்கிறார்? தன்னோடு பயணித்த, தன்னோடு பணியாற்றிய அருமையான சீடர்களுக்கு திருக்காட்சிகளை அளித்து அவர்களோடு தங்கி அவர்களோடு கூட கருத்து பரிமாற்றங்களை ஏற்படுத்தி தான் செய்ய வேண்டிய காரியங்கள், எனக்கு பிறகு நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கிற பொழுதுதான் அவர் அழகாக சொல்கிறார். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்ய வேண்டுமா? காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி இவர்கள் எல்லாம் சொல்லி முடித்த பின்பு இந்த நேரத்தில் அவர் அவர்களோடு கூட இருக்கிறார். இந்த திருக்காட்சி ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி. கிறிஸ்துவானவர் தன்னோடு பயணித்த தன்னுடைய சீடர்களோடு, தன்னோடு பயணித்த 120 பேர்களோடு அவர் என்ன செய்கிறார்? கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எதிர்வரும் காலங்கள் எப்படிப்பட்டது, உங்களை நான் எப்படியெல்லாம் பயிற்றுவித்திருக்கிறேன் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் என்ன செய்யப்படுகிறார்? எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இன்று நாம் முன் அந்த திருக்காட்சியை நிறுத்தி பார்ப்போம். நம்மோடு பயணிக்கிற நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பெற்றார்கள், நம்முடைய மூதாதையர்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டால் எப்படி இருக்கும்? நம் கண்முன் அந்த திருக்காட்சியை நிறுத்தி பாருங்கள். கிறிஸ்துவானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் பாடுபட்ட விதம், நான் கஷ்டப்பட்ட விதம், இவைகள் எல்லாம் எதற்காக? இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லிக் கொண்டிருக்கும் போது, பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர் விண்ணுலகிற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி. ஆனால் இந்த திருக்காட்சி அவர் சொல்லிவிட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர் விண்ணுலகிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் மனதில் என்ன நடந்தது? ஒரு ஆச்சரியம், ஒரு கேள்விக்குறி, ஒரு விதமான சூழ்நிலை அவர்களுக்குள் வரவில்லை. மாறாக என்ன நடக்கிறது பாருங்கள். அதற்கு பிறகு 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று அழகாக சொல்லுகிறார், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் யாரை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்றால் அவர் கண் முன்னவர் அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அந்த திருக்காட்சியை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம், பிரமித்து போய் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி பிரமித்த சூழ்நிலையிலே 2 தேவதூதர்கள் நின்று கொண்டு சொல்லுகிறார், கலிலேயரே,
கலிலேயரான மனுஷரை யாரை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவையா? அவர் எப்படி சென்றாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இப்படி உறுதிப்படுத்தின சூழ்நிலையில்தான் அருமையான இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? ஓரிடத்திலே கூடுகிறார்கள். அவர்கள் கூடுகிற பொழுது இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஏன்னா ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்புவதில்லை. அதனாலதான் இந்த இந்திய தேசத்துக்கு யார் அனுப்பிச்சு விட்டாங்க? யாரைங்க? கொஞ்சம் எல்லாரும் பேசலாம். யாரை அனுப்பினார்கள்? தோமாவை அனுப்பினார். ஆனால் இந்த தோமா குறுகிய காலம் இருந்தாலும் ஒரு பெரிய மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி சென்றார். மாபெரும் எழுச்சியை உருவாக்கி சென்றுள்ளார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். 12, 14 வசனங்களில் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கிற பொழுது 14 வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட என்ன செய்கிறார்களா? ஒருமனப்பட்டு தரித்திருந்தார். இவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிற இந்த சூழல் எதை காட்டுகிறது? இதற்கு பின் வருகிற வசனத்தை வாசிக்கிற பொழுது 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இது 2 பேரில், அதாவது இந்த 2 பேர் என்பது 23ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் நாமம் உள்ள அப்போ ஆண்டவரோடு பயணித்த சீடர்களில் 12 பேரில் ஒருவர் என்ன செய்கிறார்? தற்கொலை செய்து கொண்டு மரித்து போகிறார். அவருக்கு ஈடாக 2 பேரை தெரிவு செய்கிறார். அந்த 2 பேரை தெரிவு செய்துவிட்டு இதை யார் எடுப்பது? பர்சபாவை எடுப்பதா மத்தியாவை எடுப்பதா என்கின்ற நிலை வருகிற பொழுது அந்த இடத்தில் சீசர்கள் எல்லாம் இதற்கு முன்பு செய்வது போல ஒருமுகப்பட்டு ஒரு இடத்தில் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த 2 பேரை சொல்லுகிற பொழுது யாருடைய பெயர் வருகிறது? மத்தியாவின் பெயரை தெரிந்தெடுக்கிறார்கள். இப்படி தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களாக இவர்கள் ஓரிடத்திலே கூடி அவர்கள் செபிக்கிற அந்த திருநாள் திருச்சபையுடைய துவக்க நாளாக அமைந்திருக்கிறது. திருச்சபை வரலாற்றிலே அப்பொழுதுதான் திருச்சபை உருவாக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் ஐக்கியம் உருவாக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் ஒருமனப்பாடு என்ன என்பதை குறித்து தெளிவுபடுத்துகிறார்கள். இதை மையப்படுத்துகிற பொழுதுதான் பரிசுத்த லூக்கா அவர்கள் எழுதுகிற பொழுது அழகாக எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் கூடுவதனுடைய நோக்கம் முதலாவது அவர்கள் எப்படி கூடுகிறார்கள்? ஒரு மனதோடு கூடுகிறார்கள். ஒன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த நம்முடைய வாழ்விலே இந்த ஒரு மனதின் ஆவி நமக்குள் இருக்கிறதா? சற்று நாம் சிந்திக்க அழைக்கிறேன். நம்முடைய வாழ்விலே ஒரு மனதின் ஆவி இல்லாததினால்தான் யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது 8ஆம் வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் வாசியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறானா? நிலையற்றவனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்கள் வழியாக கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிற இந்த சீடர்கள் 12 பேரும் அவரோடு இணைந்த மற்ற சீடர்களும் என்ன செய்கிறார்கள்? பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். ஆனால் இவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த விதங்களினுடைய சாராம்சம் தான் முதல் வார்த்தை. அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் கூடுகிற பொழுது என்ன நடக்கிறது? ஒரு மனதோடு கூட கர்த்தரை தேடுகிறார்கள். ஒரு மனதோடு கூட. இன்று குடும்பத்திலும் கூட நம் அனைத்து இடங்களிலே நாம் கூடுகிற பொழுது ஒரு மனதோடு கூடுகிறோமா? ஒரே சிந்தையோடு கூட நாம் கூடுகிறோமா? சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களிலே நான் ஆண்டவரை மாத்திரம் தேடுகிறேன் என்கின்ற ஒரே மனநிலையோடு நாம் கர்த்தரை தேடுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கிறிஸ்துவானவர் செயல்பட வேண்டும் என்ற ஒரே மனதோடு தேடுகிறோமா? அநேக நேரங்களில் இந்த கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய சிந்தனை
ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவன் ஒரே சிந்தையோடு ஓடினால் தான் வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். பந்தய பொருளுக்காய் ஓடுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு ஓட வேண்டும். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்வு, கடின பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்வு. ஏனென்றால் கிறிஸ்தவ உபதேசம் கடினமானதாகத்தான் தென்படும். ஆனால் அந்த பாடுகள் வழியே உள்ளே போகிற பொழுதுதான் எத்தனை செழிப்பான வாழ்வு அதற்குள் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். தேன்கூடை பார்க்கிற பொழுது தேனீகள் மொய்த்துக் கொண்டிருக்கிறது. அது குடிப்பதற்கும் கடினம், அதை தொடுவதற்கும் கடினம். ஆனால் அந்த தேனீக்கள் எல்லாம் அழுத்திட்டு தேனை குடிக்கிற பொழுது எப்படி இருக்கிறது? எவ்வளவு மதுரமாக இருக்கிறது, எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது, ஒரு அருமருந்தாக அது இருக்கிறது. அப்படித்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வு. ஒரே மனதோடு கூட கிறிஸ்துவை தேடி ஓடுகிற பொழுதுதான் கிறிஸ்துவிடத்திலே வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். இதை அழகாக பரிசுத்த பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறார். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசியுங்கள். சகோதரரே, ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ இந்த இடத்தில் பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது அழகாக எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? நீங்கள் எந்த இடத்தில் எதை செய்தாலும் ஒரே காரியத்தை யோசிக்க வேண்டும், ஒரே காரியத்தை சிந்திக்க வேண்டும், ஒரே காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதை மையப்படுத்துகிறார். ஏன் என்று சொன்னால் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அங்கு ஒரு கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் தங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும், தங்களை எல்லா நிலைகளிலும் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கட்ட ஆரம்பிக்கிற பொழுது இவர்களை உருவாக்கின கடவுள் மேலிருந்து கீழே வருகிறார், வந்து பார்க்கிறார். இந்த ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இவர்களை பார்க்கலாம் என்று வந்து பார்த்த பொழுது என்ன செய்கிறார்? நம்முடைய பெயர் விளங்கும்படி நாம் இதை கட்டுவோம் என்று தங்களுக்குள் அவர்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த சூழலில் இந்த ஜனங்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆனால் மாறாக அப்போஸ்தலர்களே வருகிற பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் பல்வேறு இடங்களிலே கூடுகிற ஜனங்கள், பல்வேறு நாட்டு மக்கள், ஏறக்குறைய 17 நாடுகளை இந்த இடத்திலே மையப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2 பார்க்கிற பொழுது 8, 9, 10, 11 வசனங்களை வாசிக்கிற பொழுது 17 தேசத்து மக்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார். அப்படியான அந்த 17 தேசத்து மக்கள் பல்வேறு பாஷைகளை பேசுகிறவர்கள், பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளுக்குள்ளாய் கடந்து வருகிறவர்கள். இவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கூடுகிறார்கள் என்று சொன்னால் பரிசுத்த பவுலடிகளார் சொல்லுகிற இந்த வார்த்தையும் யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னிலே நான் அவர்களிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்றால் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இந்த திருச்சபையினராக, திருச்சபை சார்ந்த குடும்பங்களாக, திருச்சபை சார்ந்து வாழ்ந்திருந்த வாழ்விலே நாம் எல்லாரும் ஒரு மனதோடு ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய வாழ்விலே ஒரு மனது நமக்குள் இருக்கிறதா? ஒரு மனது நமக்குள் இருக்கிறதா? 46ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தெளிவுபடுத்துகிற காரியம், நீ எந்த காரியத்தை செய்தாலும், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், நீ எங்கிருந்தாலும் கிறிஸ்துவுக்கும் உனக்கும் உள்ள அந்த உறவிலே ஒரு மனப்பாடோடு கூட வாழ வேண்டும். ஒரே சிந்தையோடு வாழ்கிற பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் யாவும் எப்படி மாறுமோ ஜெயமாய் மாறும் என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். முதல் காரியம். இரண்டாவது காரியம், எதற்காக நாம் இப்படி ஒன்றுபட வேண்டும், எதற்காக நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள் கிறிஸ்துவின் ஐக்கியம் வலுப்பெற வேண்டும். The fellowship with God is an important in our life. கடவுளோடு இருக்கிற ஐக்கியம் நமக்குள் இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுறோம், நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இந்த விசுவாசிகளுடைய சீரழிவுக்கு முதல் காரணமே
விசுவாசிகளிடையே சரியான ஐக்கியம் இல்லை, சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. இன்னைக்கு 4 மாடு நம்ம கிராமத்துல கேட்டிருப்போம். 4 மாடு ஒன்னா இருக்கிற பொழுது சிங்கம் ஏதாவது செய்ய முடிந்ததா? ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் 4 மாடுகளுக்கு இடையே மீண்டு கொண்டிருந்த இந்த 4 மாடுகளுக்கு இடையே வேறுபாடுகள் வந்தவுடன் என்ன செய்கிறது? வெகு சீக்கிரத்தில் சிங்கம் உள்ளே புகுந்து என்ன செய்கிறது? சிதறடித்து விட்டது, சிதறடித்து விட்டது. இந்த நம்முடைய திருச்சபைகளிலும் கூட அநேக நேரங்களிலே விசுவாசிகளிடையே, விசுவாச குடும்பங்களிடையே பிரிவினைகள் உருவாகிறது. காரணம் என்ன? நமக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இந்த கிறிஸ்துவின் ஐக்கியம் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராய் அழைத்து செல்லுகிறதா? இதைத்தான் அழகாக பரிசுத்த யோவான் ரட்சியர்களை சொல்லுகிற பொழுது, நீங்கள் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இதை அழகாக சொல்லுகிறார். யோவான் எழுதின 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிற உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அல்லவா? இன்று நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? சிந்தித்துப்பார். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கிறதா? சக விசுவாசிகளோடு சரியா இருக்கிறதா? திருச்சபையோடு நம்முடைய ஐக்கியம் எந்த அளவில் இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள ஐக்கியமாய் வாழ்கிற பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடக்கிற அந்த சம்பவத்தை மையப்படுத்துகிற பொழுதுதான் அழகாக சொல்கிறார். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். அப்போ இவர்கள் ஐக்கியம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி அமர்ந்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். பல்வேறு இடங்களிலே வந்த மக்கள் முதலாவது அவர்களுக்கு என்ன நடக்கிறது? ஒரு மனதின் ஆவியை கொடுத்த ஆண்டவர் தனக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தை வலுப்படுத்தும் வண்ணமாக அவர்களோடு என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதைத்தான் அழகாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களை வாசிக்கிற பொழுது அழகாக சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? பல்வேறு பாஷைகளை பேச தொடங்குகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட அநேக இடங்களிலே அநேகர் என்ன செய்கிறார்கள்? இந்த அந்நிய பாஷை குறித்து தர்க்கம் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டு இருக்கிறது, எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிறது. ஏனென்றால் சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. அந்நிய பாஷை பேசலாம், பேச வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆவியின் வருங்களில் ஒன்றாய் அந்நிய பாஷை பேசுங்கள், நல்லது, தவறு. ஆனால் அதை பேசினால் அதன் அர்த்தத்தை சபைக்கு சொல்லுகிற பொழுதுதான் அந்த அந்நிய பாஷையுடைய முக்கியத்துவம், அதன் வல்லமை வெளியே தெரியும். மாறாக சபையிலே பேசுகிற பொழுது அது வீணாய் போய்விடும். நீங்கள் தனிமையா இருக்கிற பொழுது பேசுங்கள். கடவுளுக்கு உங்களுக்கு உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்கு அது பயன்படும். மாறாக திருச்சபையினராக இருக்கிற பொழுது அந்நிய பாஷையில பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது தெளிவுபடுத்துகிறார். ஆனால் இந்த இடத்திலே சீடர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே அமர்ந்து அவர்கள் செபித்துக் கொண்டிருந்த பொழுது அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மீது அடுகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொண்டு கிறிஸ்துவுடைய ஐக்கியத்தை வலுப்படுத்திக் கொண்டு பற்பல பாஷைகளில் பேசுகிறார்கள்.
அப்படி பற்பல பாஷைகளை பேசுகிற அந்த சூழலிலே அங்கே சுற்றி இருந்த அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். இன்று நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட செயல்படுகிற பொழுது நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டங்களும் நடக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களும் குறையின மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு என்ன செய்கிறார்கள்? செய்ய வேண்டும், கிறிஸ்துவை தேடி வர வேண்டும். அப்படி பேசிக் கொண்டிருந்த இந்த சூழலிலே என்ன நடக்கிறது? பேதுருவானவர் எல்லாவற்றையும் சொல்லி வருகிறார். இதை பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் இவர்கள் என்ன இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? பயந்து போயிருந்த ஒரு சூழல். ஏறக்குறைய 17 தேசத்து மக்கள் அந்த இடத்திலே கூடியிருந்து இவர்கள் என்னுடைய ஜென்ம பாஷையை பேசுகிறார்களே, இவர்கள் என்னுடைய ஜென்ம பாஷையை பேசுகிறார்களே என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த இந்த சூழலிலே பரிசுத்த பவுலடிகளார் எழுந்து நின்று பரிசுத்த பேதுரு எழுந்து நின்றவர் என்ன செய்கிறார்? அழகாக தெளிவுபடுத்துகிறார். வாசியுங்கள் 36ஆம் வசனம். 36ஆம் வசனம் 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவை அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றார். இவர் இப்படி அந்த பிரசங்கத்தை கொண்டு வந்த அந்த சூழலிலே எத்தனை பேர் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள்? அந்த நாளிலே 41ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்று நம்முடைய வாழ்விலே நம்முடைய நடவடிக்கைகள் நாம் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற இந்த வாழ்வை பார்த்து எத்தனை பேர் கிறிஸ்துவண்டை வருகிறார்கள்? ஒரு வருஷத்துல 365 நாள், குறைந்தது ஒரு வருஷத்திற்கு ஒரு ஆத்மாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தவர்களை திருச்சபைக்கு அழைத்து வந்திருந்தால் இன்னைக்கு திருச்சபை எப்படி இருக்குங்க? ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் கூட்டிட்டு வந்தால் திருச்சபை எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும். மாறாக இருக்கிறவங்களே காண முடியும். இதுதானே இருக்கு. இல்லைங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. ஆனால் அந்த பேரு ஒரே ஒரு வார்த்தை தான், சாதாரணமான எளிய நடைமுறையில் பிரசங்கத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவானவர் செய்ததை சொல்லுகிறார். இதை கேட்டிருந்த மக்கள் ஏறக்குறைய 3000 பேர் ஒரே நாளிலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள், கடுமையான சட்டங்கள் இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை தெளிவுபட சொல்லி ஒரே நாளில் முதல் பிரசங்கத்திலே எத்தனை பேர் வந்தார்கள்? 3000 பேர் வந்தார்கள். நம்முடைய வாழ்விலே எத்தனை பேரை கிறிஸ்துவண்டை நாம் அழைத்து வந்திருக்கிறோம்? தயவுகூர்ந்து யோசனை செய்து பாருங்கள். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று நம்முடைய வாழ்விலே ஒருமனப்பாடு என்பது நமக்கு தேவை. இரண்டாவது, கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியம் தேவை. அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவியானவர் தருகிற அந்த வரங்களை பெற்று, ஆவியின் வரங்களினால் நிரப்பப்பட்ட மக்களாக, அநேகருக்கு சாட்சியுள்ள மக்களாக அவர்கள் எழுதி பிரகாசித்த பொழுதுதான் முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் திருச்சபைக்குள் வந்தார்கள். திருச்சபை உருவாக்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு செயல்படுத்தினார்கள். அப்படியானால் அந்த ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட இருந்தது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே நின்று விடவில்லை. அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். He has given the authoritative. இதுதான் great commission in the world. Till then it is a great commission. இன்று வரை இதுதான் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லப்படுகிற ஒரு கமிஷன், அதிகாரமான வார்த்தைகள். வாசியுங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 வாசியுங்கள். இவைகள் எல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திவாரம் முதல் மேல் திரண்டிகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி எந்த பகுதி வாசிக்கிறீங்க? 1 ராஜாக்கள் 7:9 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, இந்த வசனம் எதை மையப்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற நாளாக, இந்த நாளிலே நீங்கள் நற்செய்தியை சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த நற்செய்தியானது யாரிடத்திலே வரும்? யூதரிடத்திலே வரும், வேறொரு இடத்திலே வரும் என்பதை தெளிவுபடுத்துகிற ஒரு நிகழ்வாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
ஆண்டவர் மண்ணிலிருந்து விண்ணுலகிற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்தளித்த ஒரு கமிஷன் என்ன என்று சொன்னால், மத்திய எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களும், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 50, 51, 53 வசனங்களை வாசிக்கிற பொழுது அன்றைய கால கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறார்கள். இதைத்தான் அழகாக சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் வருகிற பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களோடு பணியாற்றின மக்கள் தங்களுடைய காணியாட்சிகள் எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதபடியில வைத்து சரிபங்காக பதித்தளித்து கிறிஸ்துவின் நற்செய்திகளுக்கு தங்களை பங்காளிகளாக்கிக் கொண்டார்கள். அனுதினமும் தேவாலயத்திலே அமர்ந்து ஜெபம் செய்வதிலும் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய அர்ப்பணிப்பை செயல்படுத்துவதிலும் வேண்டுதலிலும் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலும் தங்களை இணைத்துக் கொண்டு திருச்சபையை வளர்த்தினார்கள். அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போய் என்ன செய்ய சொல்றார்? சமாரியாவிலும் யூதேயாவிலும் அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியுடைய கடைசி பரியந்தமும் இந்த நற்செய்தியை பகிர்ந்தளியுங்கள் என்று அனுப்புகிறார். இன்று நம்மை பார்த்து சொல்லுகிற ஆண்டவர், நாம் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி பகிர்ந்தளித்திருக்கிறோம்? நாம் எத்தனை பேருடைய வாழ்விலை கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்விலை கிறிஸ்து தான் மையமானவர் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம்? ஏதோ உலகம் போகிற போக்கில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோமா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இதைத்தான் அழகாக சொல்லுகிற பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிங்க. நாள்தோறும் தேவனை புகழ்ந்து கொண்டு துதித்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு அடுத்தது அப்படிமா கடைசியா வசனத்தை உறுதிப்படுத்தினார். கடைசியில பாருங்க, வசனத்தை உறுதிப்படுத்தின கர்த்தர். அப்படியானால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் நிலைநாட்டுகிறார். இந்த இடத்துல நான் வாசித்த அந்த சங்கீத பகுதிகளிலே 118ஆம் சங்கீதம் 22 சொல்லுகிற பொழுது ஆகாது என்று தள்ளின கண்டுதான் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறினது. அன்று பேதுரு தன்னுடைய ஊழியத்தின் காலங்களிலே ஆரம்பங்களிலே அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்? இவர்கள் ஊழியம் எல்லாம் இந்த கலிலேய கடல் பகுதிகளிலே சுற்றி சுற்றி வந்த சூழ்நிலையிலே முடிவும் ஆர்வமும் எங்கே ஆரம்பிக்கிறது? கலிலேயாவிலே ஆரம்பிக்கிறது. அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தலைக்கு மூளைக்குள்ளாய் மாற்றினார். இன்று வரை அந்த சரித்திரத்தை மாற்றி யாராலும் எழுத முடியவில்லை. காரணம், உலகத்திலேயே கிறிஸ்தவம் ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை முதல் போப் ஆண்டவர் யார் என்று சொல்கிறார்? பேதுருவுக்கு சொல்வார். அதனால்தான் என்கிற இடத்திலே பேதுருவின் கல்லறையை வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்விலும் கூட நாம் அநேக நேரங்களில் ஒரு இடத்திலே தனிமைப்படுத்தப்படலாம், ஒரு இடத்துல வேதனையான சூழ்நிலைக்குள் நிறுத்தப்படலாம், எதிர்பார்ப்புகள் நிகழாமல் இருக்கலாம். ஆனால் உங்களைத்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தலைக்கு மூளைக்குள்ளாய் வைக்க போகிறார். அதை அழகாக சொல்லுகிற பொழுதுதான் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118:23. அது யாரால் ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. அது அவருடைய கண்களுக்கு. அப்படியானால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் உங்களை பார்த்து என்ன செய்வார்கள்? ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பதை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். இதைத்தான் அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி சொல்லுகிற பொழுது, உங்களுடைய சூழ்நிலை எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறவர், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர், எல்லா நிலைகளிலும் மேன்மைப்படுத்தி உங்களை அழகுபடுத்தி பார்க்கிற கர்த்தர். இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற 3 காரியங்கள். ஒன்று, நம் குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே, நாம் இருக்கிற இடங்களிலே நமக்குள் ஒரு மனது இருக்க வேண்டும். இரண்டாவதாம், நமது ஐக்கியம், fellowship with God is important in our life. கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஐக்கியம் சரியானபடி இருக்குமானால் நம் மனதின் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நம்முடைய ஜெபங்களும் மேன்மைப்படுகிறதாய் அமையும்.
ஒரு நாளும் ஒருபோதும் குறைவுகளை காண்பதாக அல்ல, எப்பொழுதும் வெற்றி நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். மூன்றாவதாக கிறிஸ்து தருகிற அந்த வாழ்வு கபிசட் அத்தாரிட்டி தேடி நமக்கென ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது? நற்செய்தியை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை தலைக்கு மூளைக்கெல்லாம் வைக்க விரும்புகிறேன். இந்த காரியம் உங்களை பார்க்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் ஆச்சரியமாக தென்படும். இதை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? தலைகளை காட்டி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ தந்திருக்கிற இந்த நல்ல காலை வேளையிலே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே திருநாள் என்கிற திருநாளிலே நாங்கள் ஒரு குடும்பத்தின் மக்களாக முதல் சமூகத்தை தேடி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் தருகிற காரியங்களை உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் பதிவு செய்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் எந்த இடத்தில் எந்த காரியத்தை எதை செய்தாலும் ஒரு மனதோடு கூட, ஒற்றுமையோடு கூட, ஏக சிந்தையோடு கூட உமக்கு பிரியமுள்ள மக்களால் எங்களுடைய பணிகளை மேற்கொள்ள கிருபை செய்கிறோம். எங்களுடைய ஐக்கியமானது திருச்சபையோடு, சக விசுவாசிகளோடு, சக உறவுகளோடு, நண்பர்களோடு, குடும்பத்தோடு வலுப்பெற்ற ஒரு ஐக்கியமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்கிறோம். சத்தியத்தை கேட்கிற நாங்கள் அந்த சத்தியத்திற்கு உத்தரவாதம் உள்ள மக்களாக இந்த நற்செய்தியை அநேக இடங்களுக்கு அடுத்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ரட்சகரே, இந்த காலை வேளையை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி கிறிஸ்துவின் வழியாக ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக.